தசகம் 75. கம்சவதம். மறுநாள் காலை பயத்தால் அரண்டு போன கம்சனின் கட்டளையின் பேரின் மல்லர்களின் போட்டியை அறிவிக்கும் பேரிகை முழக்கப்பட்டது. அங்கே கூடியிருந்த அனைத்து அரசர்களும் தத்தம் இருக்கைகளில் அமர்ந்தனர். நந்தகோபரும் பார்வையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட உயரமான உப்பரிகையில் அமர்ந்தார். கம்சனோ அரண்மனையில் மேல் மாடத்தில் அமர்ந்தார். அப்பொழுது நீ நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு பலராமனுடனும் மற்ற நண்பர்களுடனும் கூடி உன்னை கொல்ல திட்டமிட்டு கம்சனால் ஏவப்பட்ட குவலயம் என்ற மதம் பிடித்த யானை நிறுத்தப்பட்டிருந்த அந்த மல்லரங்கத்தின் வாயிலை அடைந்தாய். வழியை மறித்து நின்ற யானை பாகனை பார்த்து, நீ பாவ செயல்களை செய்பவனே, வழியை விட்டு விலகினில் என்று கூறினாய். அந்த சொற்களால் வெறுப்பும் கடுஞ்சினமும் கொண்ட அந்த யானை பாகன் யானையை ஏவ அதுவும் விரைந்து வந்து உன்னை பற்றி கொண்டது. உடனே நீ விளையாட்டாகவே அதன் பிடியினின்றும் உன்னை விடுவித்துக் கொண்டாய். கோபியர்களின் மார்பகங்களை ஒத்திருந்த அந்த யானையின் மத்தகத்தில் ஓங்கி அடித்தாய். பின் அதன் கால்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டாய். பிறகு புன்னகை செய்து கொண்டே வெளிவந்தாய். முனிவர்களுக்கு அருகிலேயே கை கெட்டும் தூரத்தில் இருந்தாலும் அவர்களால் உன்னை அடைய முடியாத அளவு லீலைகள் புரியும் நீ யானைக்கு அருகில் இருந்தாலும் அதனால் உன்னை எட்டி பிடிக்க முடியாதபடி அதற்கு விளையாட்டு காட்டி எதிரில் நிலத்தில் விழுந்து கிடந்தாய். அந்த யானையோ உன்னை பிடிக்க தாவியது. உடனே நீ அந்த யானையின் தந்தத்தை வேருடன் பிடுங்கி அது உயிருடன் இருக்கும் போதே தந்தத்தின் அடியிலிருந்த முத்துக்களை எடுத்து தன் நண்பனிடம் கொடுத்து, இந்த முத்துக்களால் ராதைக்கு அழகிய மாலை ஒன்றை தொடுத்து தருமாறு கேட்டுக்கொண்டாய். அந்த யானை தந்தத்தை தோளில் ஏந்தி கொண்டு பலராமனுடன் மல்லரங்கத்தில் நுழையும் போது சர்வ மங்களகரமான உன்மேனி அழகில் மனமும் கண்களும் ஈர்க்கப்பட, ஆஹா என்ன அற்புதம், மூவுலகிலும் நந்தகோபனே பாக்கியசாலி என்று சிலரும், சிலர் இல்லை இல்லை கோபியர்கள்தான் மிகவும் பாக்கியசாலிகள் என்று சிலரும், மற்றும் சிலர் யசோதைதான் அதிர்ஷ்டசாலி என்றும், வேறு சிலரோ இல்லை இல்லை இந்த உலகத்தையே வசியப்படுத்தும் உன்னை பார்க்கும் பாக்கியம் படைத்த கண்களுடைய நாமே இந்த புவனங்கள் அனைத்திலும் பாக்கியசாலிகள் என்று தம் கண்களை புகழ்ந்தனர். எல்லையற்று எங்கும் நிறைந்த பரபிரம்மம் ஸ்வரூபத்துடன் ஆயர்குல மக்களிடையே ஒளி வீசி பிரகாசித்த உன்னை அவர்களின் கர்ம வினை பயனாக அறியவில்லை. இப்பொழுது அவர்கள் செய்த புண்ணியம் பலிக்கும் காலம் வந்ததால் அவர்களால் உன்னை தரிசிக்க முடிந்தது. முதலாக உன்னை தரிசித்ததும் அவர்களின் பாவங்கள் ஒழிந்து அவர்களின் நெஞ்சில் பரிபூரண ஆனந்தம் நிறைந்து உன்னுடைய லீலைகளை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் பேசி இன்புற்றார்கள். அதற்கு பின் கட்டளைப்படி மல்யுத்த வீரனான சானூரன் உன்னுடனும் முஷ்டிப்போரில் வல்லவனான முஷ்டிகன் பலராமனுடனும் மோதினார்கள். அப்பொழுது சட சட என்ற பேரலியோடு அவர்கள் ஒருவரை ஒருவர் குத்தும் சத்தத்துடன் போட்டி கடுமையாக இருந்தது. அதில் ஒருவருக்கொருவர் உந்தி எறிதல், கீழே தள்ளுவது, கையை பிடித்து இழுப்பது போன்ற பல முறைகளில் நடந்த மல்யுத்தத்தில் சானூரன் மரணத்திற்கு முன்பே பல தடவை கட்டப்படுவதும் விடுபடுவதுமான பந்த மோட்சங்களை அடைந்தது விந்தையே. மக்கள் ஆ ஐயோ கஷ்டம் கஷ்டம், சிறுவர்களோ மென்மையான திருமேனியை உடையவர்கள், மல்ல வீரர்களோ பலசாலிகள், கடினமானவர்கள், கொடியவர்கள், இப்போரை நாம் பார்க்க வேண்டாம், சீக்கிரமாக போய்விடலாம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நீ அந்த சானூரனை கையால் பிடித்து சுழற்றி அவன் உயிர் இழக்கும் நிலையில் அவனை தரையில் ஓங்கி அறைந்தார். அதன்பின் பலராமனும் முஷ்டிகனை நசுக்கிக் கொன்றான். போரில் இறந்தவர்கள் தவிர மற்றவர்கள் விரைந்து ஓடினார்கள்.
உடனே தீய மனம் உடைய கம்சன் பேரிகையை நிறுத்தும்படி கூறி இன்னதென்று செய்வதறியாமல் உத்தமர்களான உக்கிரேசனன், வசுதேவன், நந்தகோபன் முதலியவர்களை கொல்ல கட்டளை பிறப்பித்தான். மேலும் எங்கும் நிறைந்திருக்கின்ற உன்னை மிக தொலைவில் விரட்டி அடிக்கவும் ஆணையிட்டான். அவனுடைய தீய கட்டளையால் சினமுற்ற நீ மலை மீது கருடன் பாய்வது போல் அவனுடைய அரியணை நோக்கி பாய்ந்தாய். அப்பொழுது அந்த கம்சன் வாளை உயரத் தூக்கி வீசும் வீச்சுக்களால் எளிதில் அவனை பிடிக்க முடியாத போதிலும் முடிவில் உன் வலிமையால் பலாத்காரமாக அவனை பிடித்தார். உடனே மூட்டுக்கள் நொறுங்கிய கம்சனை நிலத்தில் தள்ளி அவன் மீது விழுந்தாய். அதை கண்ட தேவர்கள், ஹே பரமபுருஷா, நாங்கள் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? உன்னிடம் கொண்ட இடைவிடாத பயத்தால் எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருந்த கம்சன் உன்னில் இரண்டர கலந்து விட்டான். முற்பிறவியில் அவன் காலநேமியாயிருந்து உங்களால் கொல்லப்பட்டதால் எஞ்சியிருக்கும் உணர்வின் பலத்தினால் இப்பிறவியில் அவனுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தது என்றவாறு உன் மீது பூமாரி பொழிந்தனர். குருவாயூரின் தலைவனே, பிறகு நீ கம்சனின் தம்பிகள் 8 பேர்களையும் கொன்றாய். பெற்றோர்களான தேவகியையும் வசுதேவனையும் கண்டு வணங்கினார். உக்கிரேசனனை அரசனாக செய்தாய். யதுகுலத்தில் பிறந்தவர் எல்லோரும் விரும்பியவற்றை கொடுத்து மகிழ்வித்தாய். பக்தர்களில் சிறந்தவனும் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் நீதி நூல் பயின்றவனுமான உத்தவனை நண்பனாக கொண்டாய். அவ்வாறு நீ மதுராவில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாய். அப்படிப்பட்ட நீயே என் நோய்களை எல்லாம் நீக்கி அருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண